அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் பணம் சம்பாதிப்பது எவ்வளவு கஷ்டமோ அதைவிட கஷ்டம் அதை தக்க வைப்பது. சம்பாதித்த பணம் வீணாகாமல் இருப்பதுக்கு கண்டிப்பாக வாழும் வீட்டில் மகாலட்சுமியின் அம்சம் பூரணமாக இருக்க வேண்டும். செல்வம் வீணாக போகாமல் இருக்க சான்றோர்கள் அனுபவபூர்வமாகவும் தெய்வ அம்சமாகவும் சில விஷயங்களை சொல்லியுள்ளனர். மேலும் நம் வீட்டில் இருக்கும் சில பொருட்களை தப்பித்தவறி கூட பிறருக்கு தானமாக வழங்கக்கூடாது என்று ஆன்றோர்கள் சொல்லியுள்ளனர். அவ்வாறு செய்தால் நம் வீட்டில் இருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் போய்விடும் என்று சொல்லப்படுகிறது. தானம் செய்வது நல்ல விஷயமாக இருந்தாலும் நமக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் இருக்க வேண்டும். நம்முடைய சாஸ்திரத்தில் சில நேரங்களுக்கு பிறகு சில பொருட்களை யாருக்கும் தானம் செய்யக்கூடாது என்று சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அதை நாம் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும். நாம் சமைக்கக்கூடிய சமையல் பாத்திரத்தை யாருக்கும் தானம் செய்யக்கூடாது. ஏனெனில் அதில்தான் மகாவிஷ்ணு வாசம் செய்வதாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் அந்த பாத்திரத்தை யாருக்கும் நாம் தானமும் செய்யக்கூடாது. மேலும் அதை தூய்மையாகவும் பராமரிக்க வேண்டும். இதனால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும். நம் வீட்டை தூய்மை செய்ய பயன்படுத்தும் துடைப்பம் மற்றும் முறத்தை யாருக்கும் தானம் செய்யக்கூடாது. தூய்மை செய்யக்கூடிய முக்கியமான பொருட்கள் மகாலட்சுமிக்கு பிடித்தமானதாகும். எந்த ஒரு வீடு தூய்மையாகவும் நறுமணத்துடனும் இருக்கிறதோ அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும். எனவே துடைப்பம் மற்றும் முறத்தை தானம் செய்தால் மகாலட்சுமியையே தானம் செய்ததற்கு சமமாகிவிடும். மாலை 6 மணிக்கு மேல் வீட்டில் இருக்கும் வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்யக்கூடாது. அரிசி, உப்பு, பால் போன்ற பொருட்களை தானமாக தரக்கூடாது. ஒருவேளை அந்த பொருட்களை தானமாக கொடுக்க வேண்டும் என்றால் குறைந்த அளவு ரூபாயை பெற்றுக்கொண்டுதான் கொடுக்க வேண்டும். நம்முடைய தங்க நகைகளை யாருக்கும் தானமாக தரக்கூடாது. தங்க நகையில் மகாவிஷ்ணு, குபேரர், லக்ஷ்மி தேவி வாசம் செய்கிறார்கள். அதுவும் திருமணமான பெண்கள் அவர்கள் பயன்படுத்தும் தங்க நகைகளை தானம் செய்வதன் மூலம் வீட்டில் உள்ள ஐஸ்வர்யம் குறைந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த பொருட்களை யார் வந்து கடனாக கேட்டாலும் கண்டிப்பாக தானம் செய்யக்கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சில சமயங்களில் எவ்வளவு வருமானம் வந்தாலும் பணம் எப்படி செலவானது என்று தெரியாமல் கரைந்து போய்விடும். இவ்வாறு நடப்பதற்கு நாம் தெரியாமல் வீட்டில் செய்யும் சில தவறுகள் தான் காரணம். வெள்ளி, செவ்வாய்க்கிழமைகளில் பூஜை செய்யும் போது வெண்ணெய்யை உருக்கக்கூடாது. இவ்வாறு செய்தால் மகாலட்சுமி தாயார் நம் வீட்டை விட்டு வெளியேறி விடுவார் என்று ஆன்மீக குறிப்பில் சொல்லப்படுகிறது. உறவினர்கள் வீட்டிற்கு வரும்போதும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை விசேஷ நாட்களில் கசப்பான காய்கறியான பாகற்காயை சமைக்கக்கூடாது. இதனால் பகைமை உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. இனிமையான நாட்களில் கசப்பான காய்கறிகளை சமைப்பதன் மூலமாக மகாலட்சுமியின் அருள் கிடைக்காமல் போகும் என்று சொல்லப்படுகிறது. இறைவனுக்கு செய்யப்படும் நைவேத்தியத்தில் உப்பு போட்டு சமைக்கக்கூடாது. அது லக்ஷ்மி கடாட்சத்தை குறைக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெள்ளி, செவ்வாய்க்கிழமைகளில் கீரையை சமைக்கக்கூடாது. அதுபோல உப்பு கொட்டி வைத்திருக்கும் ஜாடியிலிருந்து கைகளால் உப்பை எடுத்து பயன்படுத்தக்கூடாது. இது மகாலட்சுமியின் அருளை இழக்கச் செய்யும் காரியங்களாகும். நம்முடைய வீட்டின் வாசலில் எண்ணெய் சிந்தக்கூடாது. அது மட்டுமில்லாமல் லக்ஷ்மியின் அம்சமான உப்பு, ஊறுகாய் வீட்டில் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வீட்டில் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கக்கூடாது. மேலும் தண்ணீரை வீண் செலவு செய்யாமல் இருப்பது நல்லது. வீட்டில் உள்ள குழாயில் இருந்து தண்ணீர் சொட்டிக் கொண்டிருந்தால் நம்மிடம் இருக்கும் பணமும் அது போலவே கரைந்து போய்விடும். வீட்டில் உள்ள பூஜை அறையில் சிதலமடைந்த சாமி படங்களை வைக்கக்கூடாது. மேலும் வீட்டில் முச்செடிகளை வளர்ப்பதை தவிர்ப்பது நல்லது. வீட்டில் ஓடாத கடிகாரங்கள் இருந்தால் அது சரி செய்து வைக்க வேண்டும் அல்லது புதிது மாற்றிவிட வேண்டும். ஓடாத கடிகாரத்தை பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது என்றும் சொல்லப்படுகிறது. மாலை 6 மணிக்கு மேல் வீட்டில் தலைவிரித்து போட்டுக்கொண்டு சீவுவது, நகம் வெட்டுவது போன்ற செயல்களை செய்தால் கட்டாயம் லக்ஷ்மி தேவி அந்த வீட்டில் வாசம் செய்ய மாட்டாள். எனவே இந்த தவறுகள் செய்யாமல் இருந்தால் கட்டாயம் செல்வ செழிப்பு பெருகும். அதேபோல் பணம் வீணாக போவது கட்டுப்படும். தெய்வ அம்சமாகவும் இவ்விஷயங்களை முனிவர்களும் ஞானிகளும் எடுத்துரைத்துள்ளனர். இவ்விஷயங்களை கடைபிடிக்காமல் இருந்து பல சமஸ்தானங்களும் செல்வந்தர்களும் காணாமல் போனதற்கு பல வரலாறு உண்டு. இது பலரின் பல ஆண்டு கால நம்பிக்கை. இது நம் முன்னோர்கள் அனுபவபூர்வமாக அறிந்து கொண்ட விஷயத்தை நமக்கு சொல்லியுள்ளனர். மேலும் கட்டுப்பாடுகள் இருந்தால்தான் பணம் வீண் செலவாவதை கட்டுப்படுத்த முடியும் என்பதை இது உணர்த்துகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். ஆன்மீக புரிதலில் டிவைன் சந்திரன்.